Hello everyone, this is Vani Ramesh from Chennai. Before getting into today's concept, நேற்று கொஸ்டின் டாக்ஸில் மிஸ் ஆன 2 விஷயங்கள் என்னன்றதை பார்த்துடலாம். கமிங் டு தி பாயிண்ட், ஐஎம் வரக்கூடிய இடங்களில் உங்கள் சப்ஜெக்டில் ஐஎம் வந்துச்சுன்னா ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கு ஆர் அண்ட் ஐ யூஸ் பண்ணுவோம். அதே சமயம் நெகட்டிவ் பார்ட்டில் ஐஎம் இருக்குது, ஐ எம் நாட் அ ரூட் பர்சன்றது எக்ஸாம்பிள். ஐ எம் நாட்னு நெகட்டிவ் சென்டென்ஸாக வரும்போது அந்த இடத்துல ஆர் ஐ போடக்கூடாது, ஆம் ஐ தான் போடணும். ஸோ இது ரூல். ஓகே, ஐ சிங்குலர் தானே, இஸ் போடலாமா? தப்பு, இஸ் போடக்கூடாது. ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கு ஐ வரும்போது ஆர் அண்ட் ஐ தான் போடணும். அதே சமயம் வில் வர இடங்களில் தே வில், ஷீ வில், ஹீ வில்னு வில் வரக்கூடிய இடங்களில் நீங்கள் ஓன்ட் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், தே வில் கம் டு நைட்டுன்னு இருக்குது, வில்ல ஓன்ட் தேன்னு மாற்றணும். சப்ஜெக்டில் தே இருக்கிறதால ஓன்ட் தேன்னு மாற்றிருக்கோம். இங்கே ஷீயோ ஹீயோ இட்டோ எது இருந்தாலுமே வில் உங்களுக்கு டேக்கில் போகும்போது ஓன்ட்டுன்னு தான் மாறும். ஓகேவா? இதுதான் நேற்று லெஃப்ட் அவுட் ஆன விஷயம், அது உங்களுக்கு இன்றைக்கி சொல்லியாச்சு. கம்மிங் பேக் டு த கான்செப்ட் ஆஃப் டுடே, ஆர்டிகல்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆர்டிகல்ஸ் இல்லாத கொஷின் பேப்பரே இருக்காது. கன்ஃபார்மாக கொஷின் இதை பேஸ் பண்ணி கேட்க தான் செய்வாங்க. இதில் நீங்கள் ஷார்ட்டாக மார்க்கு சரியாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக எடுக்க முடியும். ஸோ ட்ரை ஃபார் திஸ். ஏ அண்ட் த இது 3 தான் ஆர்டிகல். ஜென்ரலி வி நோ தட். இதில் ஆல்ஃபபெட்ஸ் 2ஆக பிரிப்போம், வவல்ஸ், கான்சனன்ஸ். வவல்ஸ் ஏஇஐஓயு, எவ்ரிபடி நோ தட். இந்த 5 தவிர மீதி 21 லெட்டருமே கான்சனன்ட் கீழே போகும். அண்ட் சிங்குலர் கவுண்டபிள் நவுன் எதுவோ அதுக்கு முன்னாடி ஏவும் ஆனும் வரும். வவல் வரக்கூடிய இடங்களில் ஆன் யூஸ் பண்ணோம், கான்சனன்ட் வரக்கூடிய இடங்களில் ஏ யூஸ் பண்ணோம். இதுதான் பேசிக். இப்போ சால்ட்டு, சுகர் இந்த மாதிரி அன்கவுண்டபிள் நவுனுக்கு இது 2ம் செட் ஆகாது, த தான் போடணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் பேசிக்காக நம்ம இது பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதில் சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது, அது லாஸ்ட்டில் சொல்கிறேன். யூஸ் ஆஃப் த எங்கெல்லாம் வரணும் அப்படின்னு பார்க்கணும். த பர்டிகுலராக குறிப்பிட்டு ஒரே ஒரு விஷயம் தான் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னும் போதும், இதுதான் அதுன்ற ஒரு தெளிவான விஷயம் பற்றி பேசும்போதும் த போடுவோம். அதே மாதிரி நேச்சுரலாக இருக்கக்கூடிய திங்ஸு, சன்னு, மூணு, எர்த்து இதெல்லாம் ஒன்று தான் இருக்குது, அப்படி அந்த மாதிரி வரக்கூடிய இடங்களில் த போடணும். அதே மாதிரி ரிவர், மவுண்டன்னு ஜென்ரலைஸ்டாக வரும்பொழுது ஃபஸ்ட் இன்ட்ரோ பார்ட்டில் த ரிவர், த மவுண்டன்னு சொல்ல முடியாது. நிறைய ரிவர்ஸ் இருக்குது, நிறையா மவுண்டன்ஸ் இருக்குது. ஒரு கதையாக அவங்க சொல்லும்பொழுது தேர் வாஸ் அ மவுண்டன் நியர் பை அ வேலின்னு ஆரம்பிக்கலாம். அந்த மாதிரி இடங்களில் மவுண்டன், ரிவர்லாம் கொடுத்தாங்கன்னா இயற்கையான விஷயம் தானே, த போட்டுறாதீங்க. அது இன்ட்ரோ பார்த்தாங்க ஏ போடுங்க. ஆனால் அதே சமயம் குறிப்பிட்ட ஒரு நதி பேரோ இல்லை மலையோட பேரோ, ஃபார் எக்ஸாம்பிள் கங்கா, யமுனா, காவேரின்னு இருக்குது, அதெல்லாம் பேரோடு வந்துடுச்சுன்னா த தான் போடும். தி கங்கா, த யமுனா, த காவேரி. ஹிமாலயாஸ் வந்துச்சுன்னா த ஹிமாலயாஸ். இந்த மாதிரி நேமோட ஒரே விஷயத்த, தெளிவான விஷயத்த சொல்கிறாங்கன்னா அதுக்கு த தான் போடணும். அங்கே உங்களுக்கு ஏவும் ஆனும் யூஸ் ஆகாது. அண்ட் செகண்ட்லி, சூப்பர்லேட்டிவ் டிகிரி. யூ ஆல் நோ டிகிரி ஆஃப் கம்பேரிசன் எல்லாருக்குமே தெரியும். பாசிட்டிவ், கம்பேரேட்டிவ் அண்ட் தென் சூப்பர்லேட்டிவ். எக்ஸாம்பிள் குட், பெட்டர், பெஸ்ட், ஸ்மால், ஸ்மாலஸ்ட், ஸ்மாலஸ்ட்னு வரும். இதில் அந்த தேர்ட் பார்ட் இருக்கு இல்லையா, அந்த இஎஸ்டி ஃபார்ம் எல்லாத்துக்குமே தான் வரும். ஓகேயா? இது கன்ஃபார்மாக தெரிஞ்ச விஷயங்களுக்கு த போடணும்னு சொன்னேன். இப்போ இந்த சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், சச்சின் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயர்னு சொல்லுவோம். ஓகேவா? தி பெஸ்ட் சூப்பர்லேட்டிவ் டிகிரி, அதனால அங்கே தி. ஹீ இஸ் த ஷார்ட்டஸ்ட் இன் த கிளாஸ். ஒரு கிளாஸில் அவன் தான் சின்னவன், அதாவது வளர்ச்சியில் சின்னவனாக இருக்கான் அப்படின்னா அந்த இடத்துல த போடுவோம். ஸோ டிகிரி ஆஃப் கம்பேரிசனில் தேர்ட் டிகிரி வரும்போது கண்டிப்பாக த தான் யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் நியூஸ் பேப்பர் நேமுக்கு முன்னாடியோ, மேகசின் நேமுக்கு முன்னாடியோ, இல்லை ஒரு ஸ்பெசிஃபிக் வருஷத்துக்கு முன்னாடியோ த தான் போடணும். இந்த இயர் ஆஃப் 1947 we got independence அப்படின்னு சொல்லும்போது அந்த வருஷத்துக்கு நம்ம த யூஸ் பண்ணணும். ஓகேவா? அண்ட் எக்ஸப்ஷன் பார்ட்டுக்கு வரும்போது முதல்ல ஏ அண்ட் ஆன் நம்ம வவலுக்கு முன்னாடி தான் போடுவோம் சொன்னோம் இல்லையா. இப்போ இங்கே பாருங்கள், ஆன் ஆர், ஆன் ஹானஸ்ட், அ யூரோப்பியன். இது மாற்றியிருக்கு. ஹெச்சில் தான் ஸ்டார்ட் ஆகுது கான்சனன்ட், ஆனால் ஆன் போட்டிருக்கோம். இ வவல் ஸ்டார்ட் ஆகுது, ஆனால் ஏ போட்டிருக்கோம். ஆக்சுவலி என்னென்னா இது ஸ்பெல்லிங்கை பேஸ் பண்ணி அவங்க அதை போடலை, ப்ரொனன்சியேஷனை பேஸ் பண்ணி தான் அதை போட்டிருக்காங்க.
we say it as are, we don't say it as har. We say it as honest, we don't say it as honest. அந்த ஹா சவுண்டே வராது, ஆ சவுண்டு வரும். ஆ வரும்போது ஏ சவுண்டு வர மாதிரி இருக்கும். அதனால தான் வவ்வல்ல மீன் பண்ணி ஆன் போடுறாங்க. அதே மாதிரி யூரோப்பியனில் we don't say as European, we say it as European. Y சவுண்டு வரும். Y is the sound of a consonant, so we put A here. இதாச்சா? இன்னொரு விஷயம் என்னன்னா, sometimes in your question paper ஒரே சென்டென்ஸாக இல்லாமல் 3-4 சென்டென்ஸ் தொடர்ச்சியாக வர மாதிரி கொடுத்துருவாங்க. ஏ அண்ட் த காம்பினேஷன்ஸும் கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு க்ரோ ஸ்டோரி எடுத்துக்கோங்க, தர்ஸ்டி க்ரோவே எடுத்துக்கோங்க. ஒன் ஸ்டார்ட் வித் தர்ஸ்டி க்ரோ அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. பட் ரிப்பீட்டடாக அந்த ஸ்டோரி போக 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 தி க்ரோன்னு அது மாறிடும். எவ்ரி டைம் அ க்ரோ போட மாட்டாங்க. ஒய் பிகாஸ்னா ஸ்பெசிஃபிக்காக முன்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த க்ரோவை பற்றி தான் நம்ம பேசுகிறோன்ற தெளிவு அதில் இருக்குது. அதனால தெளிவான விஷயம்னு மாறிடுறதுனால தன்னு போட ஆரம்பிச்சிடும். ஸோ இன்ட்ரடக்ஷன் பார்ட்டில் மட்டும்தான் ஏ வரும். ரிப்பீட்டடாக அதே விஷயத்த பேசும்போது த நம்ம போடுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு 2-3 சென்டென்ஸாவோ ஃப்ரேஸாவோ கொடுத்துட்டாங்கன்னா அந்த இடங்களில் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் எப்படி கொடுப்பாங்க, எம்சிக்யூவில் மல்டிபிள் சாய்ஸில் ஏ அண்ட் த இந்த மாதிரி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண கொடுப்பாங்க. ஆனால் எங்கே எது வரும் அப்படின்ற கிளாரிட்டி இல்லாட்டி போனால் அதில் நீங்கள் தப்பு வாங்கிடுவீங்க. ஸோ அதனால் இந்த விஷயங்களில் தெளிவாக இருந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அந்த மார்க்கை ஸ்கோர் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்க முடியும். ஐ ஹோப் திஸ் வாஸ் ஃப்ரூட்ஃபுல் ஃபார் யூ. வேறு ஏதாவது நீட் இருந்தால் சொல்லுங்கள், லெட் மீ நோ, ஐ வில் ஹெல்ப் யூ அவுட். தேங்க்யூ.